அகத்தியன் அழகு செய்ய கம்பன் கவிபாட களம்பல கண்ட சரித்திரமே தமிழே, உந்தன் கையில் ஏடாய் கூட அல்ல ஒரு கோடாயிலும் நான் இருப்பேனா. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய திருவள்ளுவர் மன்றத்தை சீரோடும் சிறப்போடும் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சார்ந்த பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே மிகச்சிறப்பாக முற்றோதல், அதற்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடி நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிற அம்மா அவர்களே, முற்றோதல் மிகச்சிறப்பாக செய்து அதன் பிறகு ஒரு பழமொழியை அழகாக சொன்னார்கள். காரியமாக வேண்டும் என்று சொன்னால் கழுதையானாலும் கழுதை காலை பிடிக்க வேண்டும் என்கிற அந்த பழமொழிக்கு ஒரு அழகான புராண செய்தியோடு ஒரு விளக்கத்தை கொடுத்த ஐயா அவர்களை நன்றி தெரிவித்து, இது போன்ற நிறைய செய்திகளை சொல்லணும், நிறைய உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. மகிழ்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தருணத்தில் இலக்கியங்களில் மனிதநேயம், பொதுவாக மனிதநேயம் என்று நாம் அடிக்கடி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். மனிதனை மனிதன் நேசிக்கின்ற ஒரு தன்மை இன்றைக்கு குறைந்திருக்கிறதோ என்று கூட நாம் அச்சப்பட வேண்டிய ஒரு சூழல். ஒரு நல்ல தபால்காரர் தினசரி தபால்களை எல்லாம் வீடுகளுக்கு பிரித்து கொடுத்து கொண்டே வருவார். ஒரு வீட்டிற்கு வருகிற பொழுது உள்ளே இருந்து குரல் மாத்திரம் வரும், ஆனால் தபாலை பெறுவதற்கு அவர்கள் வருவதற்கு ஒரு 10 நிமிடம் ஆகிறது. ஒரு மாதிரி அவர் எரிச்சல் பட்டு 10வது நிமிடம் அந்த கதவு திறக்கப்படுகிற பொழுது அவர் ஏதோ திட்ட வேண்டும் என்று நினைத்தவர் அப்படியே நிறுத்தி விடுகிறார். அங்கே வந்தது ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் அழைத்தால் குறைந்தது அந்த இடத்திலிருந்து கிளம்பி வர 10 நிமிடம் ஆகும். அந்த மாற்றுத்திறனாளியை பார்த்து விட்டு அவர் எதுவும் பேசுவதில்லை. அதன் பிறகு 2-3 கடிதங்கள் வருகிறார், கொடுக்கிறார். திடீரென்று அந்த மாற்றுத்திறனாளி கையிலே ஒரு பரிசு பெட்டகத்தை வைத்திருக்கிறார். வைத்துவிட்டு அந்த தபால்காரரை பார்த்து, இது உங்களுக்கு நான் வழங்கும் பரிசு என்று சொல்கின்றார். இல்லையம்மா, நீயே ஒரு மாற்றுத்திறனாளி, நீ எப்படி எனக்கு பரிசு தர முடியும்? இல்லை, இந்த பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த பரிசை கொடுக்கிறது. அவர் அலுவலகத்திற்கு வந்து அந்த பரிசை திறந்து பார்க்கிறார். அதிலே அழகான ஒரு காலணி இருக்கிறது, ஒரு ஜோடி காலணி. ஏனென்று சொன்னால் அந்த தபால்காரர் அந்த தபாலை கொடுக்க போகிற பொழுதெல்லாம் காலில் செருப்பு அணிவது இல்லை. அதை அந்த மாற்றுத்திறனாளி பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு முறை அவர் நிற்கிற பொழுது அவருக்கு தெரியாமலே அளவெடுத்து அவருக்கு ஒரு காலணியை வாங்கி பரிசாக கொடுக்கிறார். அந்த தபால்காரருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. உடனே மேலதிகாரியை போய் பார்த்துவிட்டு, எனக்கு உடனடியாக இந்த ஊரிலிருந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கள் என்று கேட்க, இல்லை அதெல்லாம் முடியாது, நான்லாம் அப்படி செய்ய முடியாது, இல்லை கண்டிப்பாக எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். எதற்கு என்று கேட்ட பொழுது, என் காலில் செருப்பு இல்லை என்று சொல்லி அந்த மாற்றுத்திறனாளி எனக்கு ஒரு செருப்பு பரிசாக கொடுத்திருக்கிறாள். மீண்டும் அவள் முகத்திலே போய் நான் விழிப்பதற்கு அச்சமாக இருக்கிறது. நான் எப்படி அவளுக்கு ஒரு காலை வாங்கி தரப்போகிறேன்? அதை நினைக்கிறேன், என்னால் அதை செய்ய முடியாது என்பதனாலே நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார். இதுதான் மனித நேயம். அந்த பெண் கால் இல்லாத பொழுதும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறதே. எனக்கு கால் நன்றாக இருக்கிறது, நான் அந்த பெண்ணுக்கு எப்படி கால் கொடுப்பேன் என்று கேட்கிறேன். இதுதான் உயர்ந்த மனித நேயம். நம்ம என்ன நினைக்கிறோம்? பெருசாக ஏதாவது செய்யணும்னு நம்ம நினைக்கிறோம். எது எப்படி செய்ய வேண்டும், அது எந்த விதத்திலே அதை கொடுக்க வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். அதனால தானே வள்ளுவர் அழகா சொன்னார், கொடுப்பது ஒரு உயர்வான ஒரு செயல். பிறருக்கு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தேவை அறிந்து கொடுக்க வேண்டும். அங்கே தான் மனிதநேயமே பிறக்கிறது. தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது. தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா செல்வவிநாயகர் ஆலயத்தில் அன்னதானத்துக்கு என்ன வந்தது? நிறைய அரிசி வந்தது, நிறைய பருப்பு வந்தது, பொருட்கள் தான் வந்ததே ஒழிய அந்த அன்னத்தை சமைக்கிறவருக்கு யாரும் சமையல் கூலி எப்படி கொடுப்பது என்கிற அந்த நினைப்புக்கு யாரும் செல்லவில்லை. அதுதான் இந்த இடத்துல. அங்கே சமையலுக்கு ஒரு 6 பேர் வந்திருக்கிறார்கள். நான் அவர்களிடத்தில் கேட்டேன், உங்களுக்கு என்ன வருமானம்? யாராவது கொடுத்தால்தான் உண்டு என்று சொன்னார். நான் உடனே ஒரு 5000 ரூபாய் அவர்களிடத்திலே கொடுத்து, இது உங்களுக்கான ஊதியம், நான் அரிசி பருப்பை வாங்கி தருவதாக இல்லை, இந்த ஊதியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அவர்களுடைய தேவை அதுதான். நிறைய சமைச்சு போடுகிறார்கள். எல்லாரும் என்ன, ஜோசியர் சொன்னாலும் அரிசி வாங்கி கொடுக்குறோம்,
ஜோசியர் சொன்னார்னு பருப்பு வாங்கி கொடுக்குறான். எந்த ஜோசியரும் உழைப்பாளிக்கு அதுக்குரிய தொகையை கொடுன்னு சொல்ல மாட்டேங்கிறான். தொகை கொடுப்பதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. அப்போ அவன் கும்பிடு போட்டு வாங்குறாரு. ஆலயம் என்னவோ குறைவாகத்தான் கொடுக்கும். நம்ம கொடுக்குற பொழுது அந்த 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 ஒரு சிறு உதவி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலம். அப்போ அவர் சொன்னார், சிவராத்திரி அன்னைக்கும் நான் தான் வருவேன்னார். கண்டிப்பாக அன்றைக்கி என்னால் முடிஞ்சதை கொடுக்குறேன்னு சொன்னேன். அப்போ பொருட்களை தான் எல்லோரும் வாரி வாரி கொடுக்குறோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நேற்றைக்கு முந்தைய தினம் ஒரு 1150 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி ஆலயத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. 1150 ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான மீனாட்சி சமேத ஐராவதேஸ்வரர் திருக்கோயில் கட்டக்கருப்பன்பட்டின் செல்லம்பட்டியிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் இருக்குது. அந்த ஆலயத்திற்கு குடமுழுக்கு விழா. அதற்கு முதல் நாள் இரவு பட்டிமன்றம், பக்தி பட்டிமன்றம். அது கூட எனக்கு பெரிதாக தெரியவில்லை. அன்று இரவு கோயிலை நான் பார்க்க முடியவில்லை. மறுநாள் காலை அந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு ஐயப்பன் அவர்கள், நீங்கள் தான் கும்பாபிஷேக வர்ணனை செய்ய வேண்டும் என்று சொன்னார். எனக்கு ஒரு நிமிடம் மெய் சிலிர்த்து போனது. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திலே 1100 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த ஆலயத்திலே நாம் வர்ணனை செய்வது என்பதை கொடுத்து வைக்க வேண்டும். அதன் பிறகு ஆலயத்துக்குள்ளே பார்க்கிற பொழுது அடே அப்பா பிரம்மாண்டம். அங்கே இருக்கிற சிற்பங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த சிற்பியினுடைய அந்த ஒளி எப்படி பட்டிருக்கிறது என்பதை என்னால் ஓரளவுக்கு கிரகிக்க முடிந்தது. அப்படி அழகான அழகான சிற்பங்கள் சிதிலமடைந்து ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக வௌவால்கள் இருக்கிற ஒரு இடமாக இருந்திருக்கிறது. அந்த ஊர் மக்களுக்கே அந்த ஆலயத்தினுடைய சிறப்பு அவ்வளவாக தெரியவில்லை. எங்கேயோ இருந்து வந்த அந்த உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அதை பார்த்து விட்டு அந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்து குடமுழுக்கு வரை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த பழைய சுவடுகளை நான் போய் பார்க்க நேர்ந்தது. யாரோ ஒருவருக்குத்தானே அந்த மனித நேயம் என்கிற சிந்தனை வந்து இந்த ஆலயத்தை நாம் புனரமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் வந்திருக்கிறது. அது இந்து சமய அறநிலைத்துறை கீழாக ஒரு கால பூஜை நடக்கிற ஒரு கோயில். ஒரு கால பூஜைக்கு எவ்வளவு தொகை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 25 ரூபாய். தினசரி 25 ரூபாய் தான் ஒரு கால பூஜைக்கு அதில் எழுதி போட்டிருக்கிறாங்க. திரி இவ்வளவு, புஷ்பம் இவ்வளவு, எண்ணெய் இவ்வளவுன்னு அந்த 25 ரூபாய்க்கு ஒரு பிரேக்கப் வேறு உண்டு. அந்த ஒரு கால பூஜை தான் நடக்கிறது. அப்போ அந்த மக்களிடத்தில் நான் சொன்னேன், இந்த ஆலயத்திலே ஒரு கால பூஜை தான் நடக்கிறது. நீங்கள் நினைத்தால் அத்தனை காலமும் பூஜை நடத்த முடியுமே, உங்களுக்கு ஏன் மனம் வரவில்லை? அவர்கள் சொன்னார்கள், இந்த சாமி எங்களுக்கு என்ன செஞ்சது? இன்னைக்கு நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கிறது? இறைவன் ஏதாவது கொடுத்தா தான் அவருக்கு பிரபல்யமா? அப்போ நான் வர்ணனையின் போது அதை சொன்ன உடனே ஊரில் இருக்க 10-15 பேர் வந்தாங்க. வந்துட்டு, ஐயா இனிமேல் இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் விளக்கெறிகிற மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் சொன்ன பிறகு தான் இந்த ஊரினுடைய மகத்துவமே எங்களுக்கு தெரிகிறது என்று சொன்னாங்கன்னா, என்னை மீனாட்சி எதுக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கா பாருங்க. என்னை அங்கே போய் சொல்லு அப்படின்னு அவள் அனுப்பிச்சி வைக்கிறா. அப்போ அந்த வாய்ப்பை எனக்கு கொடுக்குறா. அப்போ அந்த ஆலயத்தில் அது வரைக்கும் அவங்களுக்கு அது தெரியல, அந்த பெருமை தெரியல. ஐராவதேஸ்வரர் ஆலயம், அங்கே ஒரு பழைய வெள்ளை யானை இருக்கிறது, அது தூசி பிடிச்சி போய் இருக்குது. இந்த ஐராவதம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த ஐராவதம் யாருடையது? இந்திரனுடையது. ஏன் உங்கள் ஊருக்கு மழை இல்லைன்னு இப்போ தெரியுதா? இந்திர வழிபாடை நீங்கள் விட்டுட்டீங்க. இந்திரனை வழிபட்டால் மழை பொழியும். இங்கே ஐராவதேஸ்வரர் ஈஸ்வரனே இருக்கிறார். இதை விட என்ன சிறப்பு அப்படின்னா, அது மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய சிவன் கோயில். மேற்கு நோக்கி இருக்கிற சிவன் கோயிலில் சித்திரை மாதம் 1 தேதி, தமிழ் புத்தாண்டு நம்ம கொண்டாடுற அந்த 1 தேதி மாலையிலே சூரியனுடைய ஒளி கதிர் சரியாக சிவலிங்கத்திலே நெற்றிக்கண்ணிலே போய் விழுகிறது என்கிற அதிசயம் அந்த ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே முக்தீஸ்வரரில் சூரிய ஒளி உள்ளே வருது. அங்கே மாலை நேரத்து சூரியன் வேறு எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சிவாலயத்திற்கு போய் நம்ம சொல்லி அங்கே ஒரு மனித நேயத்தை விதைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ஐயா மாலை நேரத்தில் அந்த சூரிய ஒளி அங்கே போய் விழுகுது. சரியாக ஒரு நாள் தான். அது எப்படி அது அமைஞ்சிச்சுன்னு தெரியல அந்த ஆலயம். அப்படி ஐராவதேஸ்வரர் ஆலயம் மீனாட்சி சமேத மீனாட்சி அம்மன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்கிறார். கழுத்தில் கவரிங் நகை தான் போட்டிருக்கிறார். கவரிங் போட்டு ரொம்ப பரிதாபம். அங்கே இருக்கிற அந்த நந்தி சிலை, அங்கே இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவியினுடைய சிலை
ஒன்று ஒன்றையும் பார்க்குற பொழுது அந்த முக வடிவமைப்பை பார்க்குற பொழுது இன்றைக்கு இருக்கிற கல்வெட்டு மாதிரி தெரியுது. 1100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டு அது அப்படியே அந்த பழமை மாறாமல் இருக்கக்கூடிய அந்த சூழலையெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதையெல்லாம் பார்த்து வியந்து நிச்சயமாக இந்த தளத்திலே ஏதாவது நடக்க வேண்டும் என்கிற அந்த விதையையும் விதைத்து விட்டு நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்னா இன்றைக்கு மனித நேயம் ஆலயத்தை புனரமைக்கிறதுல கூட இன்றைக்கு அது ரொம்ப நெருக்கமாக ஒரு நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் அங்கே என்னால் பார்க்க முடிந்தது. சொல்லுங்க. ஆமாம், அங்கே விழுகலை, அந்த அமைப்பு அங்கே இருக்குது. அது வந்து ரொம்ப உள்ளே போயிடுது. அந்த அந்த கட்டிட அமைப்பு அது வந்து அது வேறு விதமாக இருக்குது. அந்த அமைப்பு தான் அந்த கால சிற்பி. அதான் நான் சொல்கிறேன், அந்த கால சிற்பி எதை நினச்சி பண்ணாருன்னு தெரியல. அந்த மக்களுக்கே வந்து அது ஏதோ விளையாட்டுக்காரிய மாதிரி இருந்திருக்கிறது, ஏதோ ஒரு ஒளிப்படுது அப்படின்னு. அப்புறம் அதெல்லாம் நம்ம சொல்லி எடுத்து அதெல்லாம் அந்த ஒரு இரவுக்குள்ளே பட்டிமன்றம் முடிகிறதுக்கு 1 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு காலையில் கும்பாபிஷேகத்துக்கு போனோம். அந்த இரவுக்குள்ளே அந்த கோயிலை பற்றிய ஒரு தேடுதல் தேடி பார்க்கிறப்ப தமிழ் இணைய பல்கலைக்கழக அந்த நூலகத்தில் அது தொடர்பான புத்தகங்கள், ஆவணங்கள், செப்பேடுகள் இருந்ததை நான் இரவு 3 மணிக்கு படிக்கிறேன். 3 மணிக்கு படிச்சுட்டு அப்போ தான் காலையில் போய் அதை பேச முடியும். திடீர்னு சொல்லிட்டாங்க கோயிலை பற்றி வரலாறு சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம படிக்கணும், படித்து நம்மளை சொல்ல வைக்கிறாங்க. அப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எடுத்து கொடுப்பதற்கு இலக்கிய சான்றுகள் இருக்கிறது. நான் அப்படி தான் அதை எடுத்தேன். அங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் அங்கே போய் அந்த சிற்பம் இருக்கிற இடத்தையும் நான் பார்த்தேன். அப்போ அந்த இரவு நேரத்தில் அதை நம்ம ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும் தெரியல. ஆனால் இறைவன் ஏதோ ஒன்றை யாரையோ ஒருவரை வைத்து செய்ய வைக்கிறார். அப்போ இன்றைக்கு அந்த அளவிற்கு ஒரு ஆலயத்தில் எத்தனையோ ஆலயம் பார்த்துருக்கோம். சிவ ஆலயங்கள் இன்றைக்கு சில ஆலயங்கள் நல்லா செழிப்பாக இருக்கிறது. சில ஆலயங்கள் அப்படியே முடிச்சுட்டு நேற்று திடீர்னுக்கு வந்தேன். நான் அப்படியே அந்த முந்தானத்து திடீர்னுக்கு வந்த பிறகு திடீர்னில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் அற்புதம். திடீர்னு மலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆலயங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது அந்த தல விருட்சம் நெய் கொட்டான் மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக அது கீழே உட்காந்தோம்னா நல்ல தியான சிந்தனைகள் வருகிறது. அமைதியான ஒரு சூழல், எப்படி கீழே குயில்குடியில் ஒரு அமைதியான சூழல் இருக்கிறதோ, சமணர் படுகைகள் இருக்கிறதோ, அதுபோல் ஒரு மலை உச்சியில் ராமருக்கு ஒரு கோயில், அந்த கிணறு அடையப்பா வற்றாத கிணறுங்கிறாங்க. தாமரை இதழ்களோடு அந்த தாமரை இலைன்னு சொல்லுவோம் பாருங்க, அது அந்த தாமரையெல்லாம் பூத்து குலுங்குகிறது. அந்த பகுதி மக்கள் வர்றதே இல்லை. அங்கே இருக்கிற அங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் கைலாசநாதர்னு பேர், அம்பாள் சௌந்தரநாயகின்னு பேர். அங்கே என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா நந்தி மேலே 14 சித்தர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு மேலே தட்சிணாமூர்த்தி உட்காந்துருக்கிறார். யாழந்தோறும் அந்த ஆலயத்திற்கு ஏதோ ஒரு சில பேர் வந்துட்டு போகிறாங்க. அங்கே என்னடா சிறப்பு அப்படின்னு பார்த்தா அது அதுக்கு மேலே இருக்கிறது. அதெல்லாம் விட மனிதநேய பற்றோட ஒரு 10 பேர் திருவாசக முற்றோதல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே எல்லாம் மதுரைக்காரவங்க தான், எல்லாம் பெண்மணிகள், ஒரே ஒரு ஆண் ஆறுமுக சாமின்னு சொல்லி அவர் பாட அவங்க எல்லாம் அந்த கோலாட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன், எல்லாருமே ஒரு 50, 55, 60 வயசு தொட்டு இருக்கிறாங்க, இது என்ன பணி அப்படின்னு. முதல் பிரதோஷம் திடீர்னில் பண்ணுவோம் சாமி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அடுத்த பிரதோஷத்தை நீங்கள் போய் செய்ய வேண்டிய இடம் கட்டக்கருப்பன்பட்டியில் இருக்கக்கூடிய மீனாட்சி சமேத ஐராவதீஸ்வரர் சாமி. அந்த கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாதுன்னா, இனி போகிறீங்கன்னு. சரி, உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன கிடைக்குதுன்னு. எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது சாமி, நாங்கள் வாட்டுக்கு வருவோம், பிரதோஷம் காலையில் வந்துடுவோம், சாயந்தரம் வரைக்கும் அந்த ஆலயத்தில் முற்றுவதல் பண்ணுவோம், எங்களுக்கு பெருசாக நாங்களே கை காசு போட்டு வர்றோம், யாராவது இங்கே இருக்கிறவங்க வந்து ஏதாவது 10 100 கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்குருவோம். அப்படி சாப்பாடு கூட வர முடியாத இடம் அந்த திடீர் மலை. அப்போ வரும்போதே செல்லம்பட்டில் இறங்கி சொல்லிடுவோம், இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு, இது பல நாட்களாக நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா. என்னடா இது, மனிதநேய பற்றாளர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு நான் ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். 10 பேர் அங்கே திருவாசக முற்றுவதல் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன, இதெல்லாம் யார் செய்ய வேண்டிய பணி? இந்த செயலை யார் செய்வது? மனிதநேயம் உள்ளவர்கள் தான் செய்ய முடியும். அது அவங்க செய்கிற அந்த காட்சியை பார்த்துட்டு அவங்களுக்கு நான் சொல்லிவிட்டு, என்னோட வந்து போத்திராஜன் நம்ம செயலாளர் இருக்கார்ல, அவர் ஒன்று ஒரு 1000 ரூபா எடுத்து கொடுத்து இந்த செலவுக்கு வச்சுக்கோங்கன்னார். அவங்க அந்த காணிக்கையாக ஏற்றுக்கிறோம், அப்படி வச்சுட்டு போங்க அப்படின்னா.
அப்போ பாருங்களேன், பெருசாக யாரும் பெரிய பொருளாதார பின்புலம்லாம் கிடையாது. நான் கூட கேட்டேன், என்ன லைஃப்பில் செட்டில் ஆகிட்டீங்களான்னு கேட்டேன். ஐயா நீங்கள் வேறு, இன்னும் கட்டி கொடுக்காத பிள்ளைகள்லாம் இருக்குதுங்க, அப்படிலாம் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அங்கே தான் மனித நேயம் இருக்கிறது. தனக்கு பிரச்சனை இல்லைன்னு இருந்தாலும் பரவாயில்லை, இறை தொண்டு செய்ய வேண்டும். அதன் மூலமாக அப்போ நான் கேட்டேன், இந்த ஊரில் ஏதாவது இந்த பக்கம் யாரும் வர்றதே இல்லைங்க, சாயந்தரமாக பிரதோஷத்துக்கு ஒரு 10-15 பேர் வருவாங்க, இருந்தும் இந்த பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக எல்லாரும் கூட்டம் கூடுற இடத்துக்கு தான் போய் நம்ம பார்த்துருக்குறோம். கூட்டமே கூடாத இடத்துல பார்க்குறது தான் மனித நேயம். அதான் நான் சொன்னேன், எல்லாரும் போய் குவியிற இடத்துல குவியதை விட்டு விட்டு திருச்செந்தூரில் போய் எங்களை அடைச்சி வச்சுருக்கேன். ஏன் வேறு கோயிலே இல்லையா உனக்கு? போய் அடைச்சி வச்சுருக்கேன் சோறு தர மாட்டேங்கிறேன், உள்ளே போனால் அடபடுவோன்னு தெரியும்ல. இங்கே எங்கே நம்ம யாரை எதிர்பார்க்கணும்? நம்ம போகிறப்பயே வேணுங்கிறத எடுத்துகிட்டு போகணுங்கிற அந்த உணர்வு யாருக்கும் இல்லை. திருப்பதி மாதிரி கொண்டு வாங்க, எப்படி கொண்டு வர முடியும்? ஒரே நாளில் கொண்டு வர முடியுமா? திருப்பதியில் காலங்காலமாக போட்டு ரூமாக வச்சு அங்கே சாப்பிட கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கான கட்டமைப்பை இனிமேல் தானே கொண்டு வர முடியும். பண்ணுறதெல்லாம் ஒரே நாளில் மொத்தமாக முருகனை போய் கும்மி அடித்தா என்ன பண்ணுறது? நேற்று முருகனே திணறி போயிட்டார். அவ்வளவு கூட்டம் முருகனுக்கு படாத பாடுபடுத்தினா. தைப்பூசத்தன்னைக்கு தைப்பூசத்துக்கு முருகனுக்கு சம்பந்தமே கிடையாது. இது யாராவது சொன்னால் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. தைப்பூசம் என்பது ஈஸ்வரனுக்கு, சிவனுக்கும் சக்திக்கும் உகந்த நாள். அதனால தான் தெப்பத் திருவிழா சரியாக நடக்குது. அது யாராவது தெரியுதா? தெப்பத் திருவிழா நீரின்றி அமையாத உலகுன்ட்டார். நீரின்றி இந்த உலகம் கிடையாது. முதல்ல தோன்றுறது எது அப்படின்னா நீர் தான் தோன்றுச்சு. அந்த நீரை கொண்டாடுகிற தினம்தான் இந்த தெப்பத் திருவிழா. இந்த தெப்பத் திருவிழாவில் அந்த தெப்பத்தில் அம்பாளும் சாமியும் உட்காந்துருக்கூடிய எல்லா ஊர்லேயும் தெப்பம். பிற்காலத்தில் தான் முருகன் வழிபாடு, ஆதி முருகன் வழிபாடு உண்டு. ஆனால் தெப்பத்தில் ஏகாந்தமாக உட்கார்ந்து சேவை சாதிக்கிறது சுவாமியும் அம்பாளும், சிவனும் சக்தியும். அதேபோல் பெருமாள் மாசி மாதம் தெப்பம் நடக்கும். அப்போ தெப்ப உற்சவம் என்பது இன்னாருக்குலாம் கிடையாது. ஒரு காலகட்டத்தில் இயற்கையை கொண்டாடணும். மீனாட்சியை கதிரை இருக்க போகிறா சிந்தாமணிக்கு, வேறு வேலை இல்லையா மீனாட்சிக்கு? மீனாட்சி போய் கதிர் அறுத்து ஒரு விவசாயத்தினுடைய மேன்மையை, உழைப்பினுடைய மேன்மையை அந்த உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காக மீனாட்சி சிந்தாமணியில் இறங்கி கதிர் இருக்கிறார். சொக்கநாதர் கதிர் இருக்கிறாங்க. அந்த மகிழ்வை கொண்டாடுகின்ற அந்த திருவிழா தான் தைப்பூசமாக வளருது. இடையில ஒருத்தன் கிளப்பி விட்டான், திருமண நாயக்கர் பிறந்ததும் தைப்பூசம் தான், அவர் பிறந்த நாள் தான் தெப்பக்குளமாக கொண்டாடுறாங்கன்னு இன்னொருத்தன் கிளப்பி விடலாம். ஆதியில் இருந்து கொற்றாமரை குளத்தில் நடந்தது அது, அந்த பூச விழா. பிற்காலத்தில் அது தண்ணி தெப்பம் பெருசாக எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக நாயக்கர் காலத்திற்கு பிறகு அங்கே கொண்டாடப்படுகிறது. இந்த வரலாறே தெரியாது யாருக்கு. அப்போ இந்த வரலாறு சொல்லி மாரியம்மன் தெப்பம் குளத்தில் இப்போ தான் தண்ணி தேங்கியிருக்கு ஒரு 6-7 வருஷமாக. அதுக்கு முன்னால் நிலை தெப்பம் தான், அப்படியே நிப்பாட்டிட்டு வந்துடுவாங்க. இன்றைக்கி பெரிய முயற்சி எடுத்து அந்த பனையூர் கால்வாயை சுத்தம் பண்ணி அங்கே தண்ணீரை சேர்க்கணும்னு ஒரு மனிதநேய பற்றாளர்கள் செய்த வினை தான். அவங்க செஞ்சதுனால இன்றைக்கி தண்ணி நினைக்குது. அதை பற்றி நினச்சாங்க. ஜெயராம் சாட்டை இருக்கும்போது நாங்கள் கோரிக்கை வச்சோம், அவர் நிர்வாக அதிகாரியாக இருக்கும்போது. அப்போ அவர் சொன்னார், வரக்கூடிய சேனல்ஸ் எல்லாம் அடப்பட்டு கிடக்குது, இது எப்படி பண்ண போகிறோம்னு தெரியலனார். அடுத்து விசாகன் வந்தார், மாநகராட்சி ஆணையாளர். அவர் நல்ல முருக பக்தர். அவர்கிட்ட சொன்னோம், இந்த மாதிரி நிரந்தரமாக தெப்பத்தில் தண்ணி தேங்கணும், என்ன செய்யணுன்னார். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஏதாவது ஒதுக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்போ ஆய்வு செஞ்சப்போ தான் தெரிஞ்சது, 77 வந்த வெள்ளம், 77 மதுரையில் வந்த வைகையில் வந்த வெள்ளம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரு சேனல் இருந்திருக்கு முதல்ல, அது பூரா இறங்கிருச்சு. இது இப்படி ஆயிடுச்சு. அப்போ இந்த பள்ளமும் மேடும் ஆனதுனால தண்ணி ஏற்ற முடியல. உடனே என்ன முடிவு பண்ணாங்க, 2 பக்கம் ஒரு ரிசீவர் மாதிரி ஒரு இதை போட்டு மதகு போட்டு 2 பக்கம் தண்ணியை தேக்கி வச்சு உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்பி அந்த பனையூர் கால்வாய் வழியாக தண்ணி போய் இந்த தெப்பத்தில் விழுந்து அந்த தெப்பத்தில் சுத்திகரிக்கப்பட்டு மீண்டும் அங்கே மாரியம்மன் தெப்பக்குளத்துக்கு போகுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தில் அந்த தெப்பக்குளத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் தண்ணி அவ்வளோ அழகாக நிற்கிது. இல்லைன்னா அந்த சுத்தம் பண்ணலைன்னா முடியாது. இயற்கை முறையில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வரைமுறையை உண்டு பண்ணதுனால தான் தெப்பத் திருவிழாவே நடக்குது. அப்போ மனிதனையும் யாராவது ஒருத்தருக்கு போய் ஏதாவது வேலை செய்யும். அப்போ இதற்கு என்ன சான்று இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எல்லாவற்றிற்குமே சான்று இருக்கிறது. அப்போ நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி நான் ஒரு ஸ்லைடு போட்டு விட்டுருந்தேன், ஐயா அதை எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணாங்க. அதில் ஒரு சிவி சக்கரவர்த்தி உட்காந்துருப்பார், ஒரு தராசு இருக்கும். அந்த தராசில் ஒரு புறா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அவருடைய தொடைப்பகுதியில் அறிந்தெடுத்த சதை இருக்கும்.
இப்போ எல்லாரும் காலகாலமாக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வேடவன் வந்து புறாவை அடிக்க வந்துட்டான், அந்த புறாவினுடைய கறிக்கு இணையாக தன்னுடைய கறியை சிபி சக்கரவர்த்தி கொடுத்தாருன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் உண்மை அது அல்ல. அந்த பருந்து மேலே இருந்து வட்டம் எடுக்கிறது, அந்த புறா அழகாக நடக்குதான். புறா நடந்து போகிற அழகே இந்த சிபி சக்கரவர்த்தி பார்த்து கொண்டிருக்கிறானா, மேலே பார்க்கிறானா ஒரு பருந்து வட்டம் அடித்து கொண்டிருக்கிறானா. எந்த நேரத்திலும் இந்த பருந்து இறங்கி வந்து அந்த புறாவை கவ்விக்கொண்டு போய்விடுமே என்று நினைக்கின்ற அந்த தருணத்திலே சிபி சக்கரவர்த்தி பார்க்கிறான், இவ்வளவு அழகாக நடக்கின்ற அந்த அன்னநடை போடுகின்ற இந்த புறா எந்த சூழலிலும் பருந்திடம் அகப்பட்டு விடக்கூடாது என்று தன் தொடைப்பகுதி சதையை அறிந்து எடுத்து வைத்தான் என்பதுதான் வரலாற்று ஆவணங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதற்கு இணையான கறி. அப்ப தராசு எதுக்கு? ஒரு குறியீடு தராசு. அவர் என்ன தராசை பிடிச்சிக்கிட்டா உட்காந்து அளந்து வச்சாரு? அப்படி அல்ல. உனக்கு தேவை என்ன? பருந்துக்கு கறிதானே தேவை, மனுஷன் கிடையாது, பருந்து. ஆனால் பருந்து வந்து மனித கறியை எடுத்து சாப்பிடுங்கிற அந்த சிந்தனை சிபி சக்கரவர்த்திக்கு இருந்ததுனால தான் புறாவை காப்பாற்றுவதற்காக தன் தொடைப்பகுதி சதையையே அறிந்து எடுத்து கொடுத்தான். இதை யார் சொல்றா அப்படின்னா கண்ணகி சொல்லுகிறார். பாண்டியனுடைய அவையில் நீதி கேட்டு வருகிற பொழுது அழகா சொல்லுகிறார், வாயிற்கடைமணி நடுநா நெடுங்கன்னு சொல்றதுக்கு முன்னால புல்லுரு புண்கன் தீர்த்தோ நன்றியும்ங்கிறார். தேராமன்னா செப்புவது உடையேன் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புண்கன் தீர்த்தோ நன்றியும்ங்கிறார். என்ன தெரியுமா? எல்லரு சிறப்பின் இமையவரே வியப்ப, மேல் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வியக்கிற விதமாக. புல்லுன்னா பறவை, புறா, புறாவிற்காக புல்லுரு புண்கன் தீர்த்தோ நன்றியும். அதற்கு வந்த அந்த பிரச்சனையை தீர்த்த சிபி சக்கரவர்த்தி ஒரு சோழ மன்னன். அவனுடைய ஆட்சியில அந்த நாட்டை சார்ந்தவள் நான். அடுத்து சொல்றாங்க பாருங்க, வாயிற்கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பரல் புதல்வனை ஆளியின் மடித்தோன் பெரும்பெயர் புகார் என்பதியேங்கிறான். உன் ஊர் என்னமான்னு கேட்டால் அந்த ஊர் சிறப்பை சொல்லணும். அந்த ஊர் சிறப்பை கண்ணகி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப. மேல் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வியக்கிற விதமாக. யாரு இப்படி செய்ய முடியுமா? ஒரு புறா தானப்பா. எங்கள் வீட்டுக்கிட்டனா புறா நிறைய வருது. எங்கள் வீட்டம்மா கூட எங்க ரொம்ப சத்தம் போடுது, இருக்கட்டும், அந்த சத்தத்தை கேட்போம், நம்ம உயிர்களோடு வாழ்வோம், இருக்கட்டும், அதுக்கு வேணால் ஒரு கூண்டு செஞ்சு வைப்போமா. இப்படி தான் நம்ம சிந்தனை போகிறது. காலையில் தானியங்களை இறைச்சி விடு, அதுக்கு பிடிச்ச தானியங்களை போட்டு விடு, அதுக்கு ஆகிற செலவை பற்றி கவலைப்படாத, சாப்பிட்டு போகட்டும். அப்போ புறா வந்து புறாவினுடைய கறிக்கு ஆசைப்படுகின்ற அந்த கூட்டம் ஒரு புறம் இருக்கிறது, அது பருந்து கூட்டம். அதிலிருந்து காப்பாற்றுவதற்காக தன் தொடைப்பகுதி சதையையே அறிந்து எடுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி தான் புல்லுரு புண்கன் தீர்த்தோ நன்றியும் வாயிற்கடைமணி நடுநா நடுங்க. மனுநீதி சோழனுடைய வரலாறை போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறான். நம்ம எத்தனையோ முறை கேட்டிருந்தாலும் இன்றைக்கு அது வலிமை பெறுகிறது. மனுநீதி சோழன் என்ன பண்ணான் அப்படின்னா, தன் அரண்மனை வாசல்ல ஒரு மணியை கட்டி வச்சான். அந்த மணி எதுக்குன்னா, யாருக்கு பிரச்சனைனாலும் மணி அடிக்கணும். ஒரு அரசனுக்கு முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும்னு சொல்லியிருந்ததுனால அந்த மணியை கட்டி வச்சான். யாருமே அடிக்கலை. ஏன்னா அப்படி ஆட்சி செய்தவன் மனுநீதி சோழன். திடீரென்று ஒரு பசுமாடு வந்து அடிக்குது. பசுமாடு அடிக்குது, என்னடான்னு கேள்விப்பட்டு எல்லாம் சொல்லும்போது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ராஜகுமாரன் இளவரசர் போகும்போது தேர்கால் இடையில் வந்து அந்த பசுவனுடைய கன்று விழுந்து விட்டது, அவர் அடித்து விட்டார், அது இறந்து விட்டது. அதற்காக இந்த பசுமாடு நீதி கேட்டு வந்திருக்கிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். பசுமாடுக்கு இவ்வளோ அறிவு இருக்குதான்னா நிச்சயமாக அறிவு இருக்குது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் அறிவு இருக்குதுன்னு. அது வருது, அந்த மணி எதுக்கு வச்சுருக்காங்க அதுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த நாட்டில். உடனே அதுக்கு என்ன செய்யலான்னு கேட்குறப்ப அமைச்சர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிடலாம், ஏதாவது பரிகாரம் பண்ணிடலாம், அதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குது. பசுமாடு கன்றுக்குட்டி வீழ்ந்துப்பட்டால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அப்போ ராஜா சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது. உடனே என்ன சொல்கிறாங்க, என்ன எப்படி நடந்துச்சு? ஆங்கோர் மணிநெடும் தேரில் அரசு உலா வருகின்ற தெருவில் பட்டியல் போடுறாங்க. அரசர்கள் மாத்திரம் உலா வரக்கூடிய தெரு அது. அந்த தெருவில் மணிகள் பூட்டப்பட்ட தேர். அந்த தேர் சத்தம் வந்து இளவரசனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அந்த இடத்துல வந்து முன்னால் போகிற வாட்படை வீரர்கள் இருக்காங்க, காலாட்படை வீரர்கள் இருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு கன்று, இந்த பசுவினுடைய கன்று
தேர்கால் இடை புகுந்ததுன்னா, பேக் வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் இடையில விழுந்துருச்சான். அதனால பிரேக்கும் போட முடியலையா. அதனால இளவரசனால பிரேக்கும் போட முடியலன்னு ஒரு சட்ட நுணுக்கத்தை கொண்டாந்து உள்ள வைக்கிறாங்க. அந்த காலத்திலே அறச்சட்டம் எப்படி உருவாகிருக்கு பாருங்க. இன்னைக்கும் சட்டம் என்ன சொல்லுது, பேக் வீலுக்கும் ஃப்ரண்ட் வீலுக்கும் இடையில விழுந்தா கேஸ் போட முடியாதுன்னு சொல்லுது. அப்போ அது யாருடைய தவறு அப்படிங்கிறது இன்னைக்கு அறச்சட்டங்களை அன்னைக்கு இருந்து எடுத்திருக்கிறான். எனவே நம்ம கன்றுக்குட்டிக்கு இழந்த அந்த பசுமாட்டிற்கு வேற ஏதாவது செஞ்சிடலாம் அரசன் சொன்னால் முடியாது, முடியவே முடியாது. ஒரு மைந்தன் தன் குலத்திற்கு உள்ளான் என்பதை என்ன சேக்கிலார் போடுற இருக்கிறது ஒரு பிள்ளை கருவேப்பிள்ளை கொத்து மாதிரி. இந்த குலத்தினுடைய வாரிசு இளவரசன், அடுத்த ராஜா, பட்டத்துக்கு வரப்போறவன். அவன் நினைக்கல, அதை நினைக்கல. என்ன சொல்றான், எப்படி இந்த பசுமாடு கன்றை இழந்து வருந்துகிறதோ அதே நிலையை நான் அடைய வேண்டும், எனக்கு அதை கொடு என்று சொல்லி மனு நீதி பெற்றதுனால தான் அவரை மனுநீதி சோழன் நம்ம சொல்றோம். அவன் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம். யோசித்து பாருங்களேன், இலக்கியங்கள் நமக்கு என்ன கற்றுத்தருகிறது. அது பக்தி இலக்கியம் என்று ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வைக்காம மனித நேயம், அந்த பசு சாதாரண பசு அப்படி சொல்லாதீங்கிறான் அரசன். பசுவை போய் சாதாரண பசுன்னு சொல்லாது. இன்னைக்கு ரோட்டில் போகிற பொழுது ஏதாவது ஒரு நாயை அடிச்சுட்டு நம்ம போயிடுறோம். அது எவ்வளோ வேதனைப்படும் யோசித்து பாருங்க. அந்த வேதனையை நம்முடைய வேதனையாக பார்க்க வேண்டும். இந்த ஜீவராசிகள் நம்ம பார்க்கிறோம், எனக்குலாம் ரொம்ப வேதனையாக இருக்கும். ஏதாவது ஒரு நாய் அடிபட்டு காலை கொட்டி நொண்டி போகிறப்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதுக்கு யார் வைத்தியம் பார்க்க போகிறாங்க, யார் எடுத்து போய் செய்ய போகிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல், அதைத்தான் அந்த ஒரு மைந்தன் தன் குலத்திற்கு உள்ளான் என்பதையும் என்னான். அப்போ அந்த தண்டனையை தனக்கு கொடுத்துக்கிறான் பாருங்க. இதுதாங்க மனிதநேயத்தினுடைய உச்சம்னு சேக்கிலார் சொல்லுகிறார். இதுதான் உயரம். இந்த நிலைக்கு யாராவது போவாங்களா சொல்லுங்க? யாராவது இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. இந்த சூழல் நம்ம பிள்ளையே ஒரு தப்பு பண்ணிடுச்சுன்னா இப்போ என்னங்க தப்பு தானங்க பண்ணிச்சு, பார்த்துக்கிறோம், என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நஷ்டஈடு என்ன வேணுமோ கேளுங்க, பணம் இருக்கு வேண்ட. அந்த துன்பம், அந்த துன்பத்திற்கு விலை கொடுக்க முடியுமா? எனக்கே நம்ம யோசிச்சுருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். நான் ஒரு 95, 96களில் மூத்த பொண்ணு முன்னால் நிற்பா, சின்ன பொண்ணு முன்னால் இருப்பா, பெரிய பொண்ணு பின்னால் உட்காந்துருப்பா. ஸ்கூட்டரில் போவோம், ஸ்கூல் முடித்து வீட்டுக்கு போகிறப்போ ஒரு ஆட்டுக்குட்டி விழுந்துருச்சு. நான் சொல்லிட்டேன், ஆட்டுக்குட்டிக்கு ஒன்றும் இல்லைப்பா. இல்லை, என் மகன் ஒரு வாரம் சாப்பிடல. என் மூத்த மகன் என்ன சொல்கிறா, அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னப்பா ஆயிருக்கும், அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னப்பா ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லைடா, அது தப்பிச்சு ஓடிடுச்சுடா, நம்ம வண்டியில் அடிபடலடா, நம்ம வண்டி ஸ்கூட்டர்ரா, பைக்குனா கூட அடிபட்டு கீழே கிடக்குண்டா, ஸ்கூட்ரு மட்காடு தட்டிடுண்டா. என் பொண்ணு கேட்கவே மாட்டேங்குது, அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்னப்பா ஆயிருக்கும், அந்த ஆட்டுக்குட்டி. இதுதான் மனித நேயம். இந்த சிந்தனை தான் வரணும். அந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன ஆச்சு? அப்புறம் ஒரு நாள் கூட்டிகிட்டு போய் அந்த பக்கம் நிப்பாட்டி அந்த ஆட்டுக்குட்டிக்கு இருக்கிறவரை விசாரித்து கூட்டு கொண்டு அவர்கிட்ட சொல்லி, எப்போ ஆட்டுக்குட்டி நல்லா தானேப்பா இருக்குண்ணா, ஐயா நல்லா இருக்கியா, என் ஆட்டுக்குட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு சொன்ன பிறகு தான் என் மகன் என்ன நம்பினான். இல்லாட்டி என்ன ஆச்சு, நீ ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்ட, நீ ஆட்டுக்குட்டியை அடிச்சிட்ட. 6ஆம் கிளாஸ் படிக்கிறாப்ப. அப்போ யோசித்து பாருங்களேன், அவளுக்கு எப்படி அந்த சிந்தனை வந்தது. அப்போ சிந்தித்து பாருங்க, அந்த வயதில் அந்த அந்த இரக்க உணர்வு, அந்த இரக்கம், உயிர்களிடத்திலே இறக்கப்பட வேண்டும். அதுதான் மனித நேயம். உயிர்களை இணங்கும். ஏன் சிலப்பதிகாரத்தை படிக்கிற பொழுது கோவலனை தப்பாகவே சித்தரிச்சிருப்பாங்க. கோவலன் பார்த்தீங்கன்னா கேவலமாக போயிட்டான், கோவலனை கேவலமாக போயிட்டான்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம்? அவன் ஏன் அவன் யார்? கோவலன்கிறது யார்? அவன் முற்பிறவில செய்ததெல்லாம் விட்டுருங்க. சிலப்பதிகாரம் 3 விஷயத்தை அழகாக சொல்லுது. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டுறாரு, உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர், ஊழ்வினை உறுத்து ஊட்டும். இதான் சிலப்பதிகாரத்தினுடைய 3 உண்மைகள். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ சிலப்பதிகாரம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். இந்த அறம்ங்கிறது மானுட அறம். இது எதனால் நடந்தது? அப்போ கோவலனை குறித்து சொல்லுகிற பொழுது கண்ணகி கோவலன் இருவருக்கும் திருமணம் நடக்கிறது தான் தொடங்குது. இருவரும் குறவரும் ஒருவரும் நாளில் தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மங்கள வாழ்த்து நம்ம பார்க்குறோம், அடுத்து இயற்கை வாழ்த்து பார்க்குறோம். அதெல்லாம் தாண்டி அவங்க திருமணத்தில் தான் ஆரம்பிக்குது. திருமணத்தில் ஆரம்பித்து அவங்களுடைய வாழ்க்கை எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது தெரியாது. கண்ணகிட்ட இருந்த அந்த மனித நேயம் சிலப்பதிகாரம் அழகாக சொல்லுது. 9வது காதை கடாத்திர முறைத்த காதைன்னு ஒரு காதை. அந்த காதையில் அது வரைக்கும் கண்ணகி பேசலை. கண்ணகியை பேசவே வைக்கலை. கோவலன் என்னென்னமோ பேசுகிறா, மாசரு பொண்ணே, வளமுறை முத்தே, காசரி விரையே, கரும்பே தேனே, பூரா உல்டா புல்ட்டா தான் அவன் வாட்டுக்கு வர்ணிக்கிறான்.
மலையடை பிறவா மலையை என்கோ அலையடை பிறவா அமிழ்தே என்கோ தாளிரும் கூந்தல் தையால் நின்னைங்கிறான். அதான் ரொம்ப உச்சம். கண்ணகியினுடைய கூந்தலை அப்படி விரித்து விட்டான்னா அப்படி பின்னங்கால் பெடரில் வந்து விழுகுமா. அப்படி கூந்தல் இருந்துச்சான் கண்ணகிக்கு. அந்த கூந்தலை வர்ணிச்சிருக்கிறான். இப்பயும் விழுகுது, அது வேற. இப்போ தனியாக விழுகும், வேற ஒன்றும் கிடையாது. கூந்தலை விட்டோம்னா இப்போ அம்மா கோவிச்சுக்க கூடாது யாரும். அவ்வளோ பெரிய கூந்தல்லாம் இன்னைக்கு யாருக்கும் இல்லை. ஆமாம், அது யாரும் பராமரிக்கிறது இல்லை, எல்லாம் இந்த சைஸுக்கு போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கு கண்ணகிக்கு அவ்வளோ பெரிய கூந்தல் இருந்திருக்கிறான். அதை பாராட்டி இருக்கிறான், கூந்தலை பாராட்டி இருக்கிறான். இப்படியெல்லாம் பாராட்டினவே இயற்கையிலே அவன்கிட்ட என்ன ஒரு குணம் இருக்கிறது அப்படின்னா இரக்க குணம் உண்டு. அதை வெளிப்படுத்தாமே இருக்கிறாங்க. கோவலன்ட்ட மனிதநேயம் இருந்தது, இரக்க குணம் இருந்தது. என்ன இரக்க குணம்? இந்த மாதவி 11 வயசுல எல்லா ஆடல்களையும் கற்றுக்கிட்டவன், தலைக்கோழி அப்படிங்கிற பட்டம் வாங்கினது. 11 வயசுல அவருடைய ஆடல் கலை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு அழகான மாலை கொடுத்துருக்குறாங்க. இந்த மாலையை யார் வாங்குறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா, மாதவியோட அம்மா, இந்த மாலையை யாருமே வாங்க மாட்டான். அவ்வளோ பொருள் கொடுத்து வாங்குற அளவுக்கு அன்றைக்கி யாரும் இல்லை. இவன் தான் மாசாத்து வாணிகன் மகனாச்சே, இவன் மிகப்பெரிய வணிகருடைய பிள்ளை. அப்போ அவன் இயற்கையிலே அழகில் ஈர்க்கப்படக்கூடியவன். அப்போ வீதிகளில் வருகிற பொழுது இந்த ஒரு அன்றைக்கே இலவச பொருள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாலையை யார் வாங்குகிறார்களோ அவர்களுக்கு மாதவி இலவசம் டைம். அது அவருக்கு தெரியல. அவர் மாலையை பார்க்குறாரு, அழகை பார்க்குறாரு, வாங்கிட்டாரு, மாதவியை பார்க்குறாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு கால புரட்சி. ஒரு கட்டத்தில் எல்லா பொருளையும் விளக்குறார், எல்லா பொருளையும். ஆனால் மாதவி மிகச்சிறந்த ஒரு கற்புக்கரசி, அதில் எந்த விதமான குறைபாடும் இல்லை. ஆனால் பொருள் எங்கே போகுது அப்படின்னா மாதவி பறிச்சுக்கல, இவன் அழகாக இப்படியே போய் 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 பொருட்களை இழந்து கடைசியில் ஒரு கட்டத்தில் எதுவுமே இல்லாத நிலைக்கு வருகிறார். இல்லாத நிலைக்கு வருகிற பொழுதுதான் அந்த சூழல் இருக்கிற பொழுது 9வது காதையில் கண்ணகியினுடைய தோழி சொல்லுகிறாள், இது போன்ற கணவன் பிரிந்து போனவனை மீண்டும் நாம் சேர்ப்பதற்கு சில உபாயங்கள் இருக்கிறது, சில மந்திர தந்திரங்கள் தாந்திரிகம் இருக்கிறது, இதை நாம் பயன்படுத்தி கோவலனை செய்வினை செய்து இழுத்து விடுவோம்னு சொல்கிறான். அதுக்கு கண்ணகி சொன்ன வார்த்தை பீடன்றுன்னா, அது தேவையில்லை. இதுதான் முதல் வார்த்தை, பீடன்று. எவ்வளோ பெரிய மணி என்னதான் இருந்தாலும் அவர் அங்கே போயிட்டு வர்றார், அதை பற்றி நான் கவலைப்படலை. சரி, வந்த பிறகு கோவலன் கேட்குறான், நான் அப்படி போயிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே, என்னை பற்றி நீ என்ன நினச்ச? அப்போ தான் அவன் சொன்னா, அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய்ங்கிறான். நான் எதற்காக வருத்தப்பட்டேன் தெரியுமா? அறப்பணி செய்ய முடியல, அந்தணர்களை கவனிக்க முடியல, விருந்தை கணவன் மனைவியாக இருந்து தான் விருந்து உபசரிக்கணும், எனக்கு விருந்தினர்களே வரலை, நான் வேதனைப்பட்டேன். கணவனோடு இருந்தால் தான் விருந்தினர்கள் வீட்டுக்கு வருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம்ல, சார் வீட்டில் இருக்காரா, இருந்தால் தான் நம்ம போகணும். வீட்டில் பெண்மணி தனியாக இருந்தால் வரமாட்டாங்க, பண்புள்ளவர்கள் வரமாட்டாங்க, கேட்பாங்க, ஐயா நீங்கள் வெளியே இருக்கீங்களா, அப்போ நீங்கள் வந்தோன்னே ஃபோன் பண்ணுங்க, நான் வர்றேன். இதுதான் பண்பாடு, நம்முடைய தமிழர் பண்பாடு. வீட்டில் பெண்கள் தனியாக இருக்கிற பொழுது வேற்று ஆண்கள் வருகிற பழக்கம் இல்லை, அதை பெண்களும் அனுமதிப்பது இல்லை. அப்போ அந்த சூழலை இழந்த நான் வேற ஒன்றுக்கு நான் கவலைப்படலை, நீங்கள் என்னை விட்டு போனதுக்கெல்லாம் கவலைப்படலை. அறவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும் துறவோர்க்கு எதிர்தலும் தொல்லோர் சிறப்பில் விருந்ததிர் கோடலும் இழந்த எண்ணெய். இழந்துட்டே அதங்கிறான், நான் என்னால் செய்ய முடியல, அதுக்கு தான் வருத்தப்பட்டேன். அப்போ மாடலை மறையோன்னு ஒருத்தன் வர்றான், மறைய அந்தனன். அவன் சொன்னான், அந்த கோவலன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, அவனை மாதிரி ஒரு மனிதநேய உள்ளால நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு யானையின் பிடியில் ஒரு அந்தனர் அகப்பட்டிருக்கிறாரு, எந்த நேரமும் தூக்கி அடிக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த நேரத்தில் யானை பாகனுக்கு தெரிந்த மொழி கோவலனுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் ஒய் என ஒலித்தானை, ஒரு சத்தம் கொடுத்தோன்னே யானை விட்டுருச்சான், விட்டு அந்த அந்தனரை காப்பாற்றி இருக்கிறான். ஒரு உயிரை காப்பாற்றிய இந்த கோவலன் சிறந்த மனிதநேய மிக்கவனாக இருக்கிறான். அது ஒரு கடம். இன்னொரு இடத்துல வீட்டில் குழந்தை இருக்குது, குழந்தை இருக்கும்போது அந்த பெண்மணி வெளியில் போயிட்டு வர்றாங்க, வந்து பார்த்தா ஒரு கீரி பிள்ளை கிடக்கு, அந்த குழந்தை இருக்குது, ரத்தம் இருக்குது, குழந்தை செத்து போயிருக்கு. அப்போ இந்த கீரிப்புள்ள நம்ம வளர்த்த கீரிப்புள்ள தானே சாப்பிட்டுருச்சுன்னு சொல்லி கீரிப்புள்ளையே ஓங்கி அடித்து கொண்டு விடுறான். கொண்ட உடனே வந்த கணவன் பார்க்குறான்,
இவ்வளவு நீ பொறுப்பு இல்லாமல் இருந்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு உயிரையும் நீ கொண்டுட்ட, அதனால நீ என்னை விட்டு பிரிஞ்சிருங்கிற. பிரிஞ்சு போய் யார் இந்த இதற்கு ஒரு நல்ல விலை கொடுக்கிறார்களோ, இந்த பாவத்தை யார் ஏற்கிறார்களோ அப்பொழுது நான் உன்னை சேர்த்து கொள்கிறேன். அந்த பெண் வீதிகளில் அலைஞ்சு திரிகிறா, அவ கதையை கேட்ட கோவலன் உன் பாவத்தை பூரா நான் ஏற்றுக்கிறேன். எவ்வளோ பெரிய சிக்கல் பாருங்க. அதை பூரா நான் ஏற்றுக்கிறேன், உன் கணவனோடு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இவன் ஏற்கனவே மாதை வீட்டுக்கு போனவன், இவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறவன், இவன் இன்னொரு பெண்ணை சேர்த்து வைத்தான். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம் படைத்தவன். அப்போ இப்படி அடுக்கிக்கிட்டே போறாங்க. இவ்வளவு நல்ல எண்ணம் படைத்தவன் தவறு செய்கிறான் என்று சொன்னார். அதற்கு என்ன காரணம்? இளங்கோவடிகள் சொல்லுகிறார், அது ஊழ். முன் பிறவியிலே அவன் இப்படி இருந்தான். ஒரு போட்டியாக ஒரு வணிகன் வந்த பொழுது அவனை உளவு பார்க்கிறவன் என்று அரசனிடத்திலே சொல்ல, அரசன் ஆராயாமல் அவனுக்கு தண்டனை கொடுக்க, அந்த தண்டனை அவனுடைய மனைவி நீலி என்பவள் சாபம் விட, அதே சூழலிலே கோவலனாக இவன் மறுபிறவி எடுக்க, கண்ணகி வர, அந்த கண்ணகி அதே போல சாபம் விடுகிற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாள் என்று சொன்னால் இது ஊழ். இந்த பாண்டியனுக்கும் அந்த ஊழ் தொடர்ந்ததுங்கிறார். அப்போ அந்த ஏற்கனவே ஆராயாமல் தீர்ப்பு கொடுத்தது அந்த பாண்டியன், இப்பயும் ஆராயாமல் தான் தீர்ப்பு கொடுக்குறான். அவன் ஒரே டைப்பில் தான் இருக்கிறான். அப்போ அதைத்தான் அவன் சுட்டி காமிக்கிறான். இப்படி இந்த காலகட்டத்தில் ஒரு இலக்கியத்தில் பண்பாட்டு விழுமியங்கள் அப்படி நம்ம பார்க்கிறோம். ஒரு மனித நேயம் அது எப்படிப்பட்ட ஒரு கோவலனை எல்லாருமே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல், அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவனுக்கு பிறந்த மகள் மணிமேகலை, அவள் சிறை கோட்டத்தையே அறக்கோட்டமாக மாற்றுறாள், பசிப்பினி மருத்துவனாக மாறுகிறார். அதனால தான் அந்த எண்ணங்கள் கோவலனிடம் இருக்கிற நல்ல எண்ணம் தான். மாதவி என்பவள் நடன மகளிர், அவளுக்கு பிறரை மகிழ்விப்பது தான் அவளுடைய வாழ்க்கை. அப்படிப்பட்ட குலத்திலே பிறந்தாலும் கற்புக்கரசியாக இருக்கிறாள். அந்த மணிமேகலையை பெற்றெடுத்த அந்த குழந்தை, ஏன்னா இன்னைக்கு சார்லஸ் டார்வினுடைய பிறந்த நாள். சார்லஸ் டார்வின் தான் இயற்கை தேர்வு கோட்பாட்டு கொள்கையை கொடுத்தவன். பாரம்பரியமாக கடத்தப்படுகிறதுன்னா ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய பண்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுகிறதுன்னு சொன்னால், அப்படி மாதவியினுடைய அந்த பண்பு, கோவலனுடைய பண்பு அந்த மகள் மணிமேகலைக்கு கடத்தப்பட்டிருக்கிறது. கடத்தப்பட்டு அவள் சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகிறாள். அது வரைக்கும் சிறையில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியாது. இவன் தான் ஆபுத்திரன் வைத்த அமுத சுரபியை வைத்து கொண்டு, அதான் அட்சய திருதியை. நம்ம தெரியாமல் நகைக்கடையில் கொண்டு காசை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அட்சய திருதியை அப்படின்னா பிச்சை பாத்திரம் அவளுக்கு கிடைச்ச நாள் அது. அந்த அட்சய திருதியை வளருங்க, அட்சயன்னா வளருகன்னு பேர். அதுலேருந்து எடுத்து கொடுக்கணும். அப்போ யாருக்கு கொடுக்கணும், யாருக்கிட்ட பிச்சை வாங்கணும், எல்லாமே மனிதநேய செயல் தான். அப்போ யாருக்கிட்ட போய் பிச்சை வாங்குறது, யார் பசியை தீர்க்கிறது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பசி எப்படி, அதுக்கு ஒரு வரலாறு. சிலப்பதிகாரத்துக்குள்ளே போயிட்டீங்கன்னா அப்படியே மனிதநேயத்தினுடைய உச்சமான அந்த இலக்கிய சான்றுகள் நிறைய உள்ளது. காப்பிய இலக்கியம் முதல்ல அது குடிமக்கள் காப்பியம். அது வரைக்கும் அரசனையும் அரசியலையும் தான் பாடிக்கிட்டு இருந்தான். முதல்ல இளங்கோவடிகள் குடிமக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை கையில் எடுத்ததே சிறந்த மனிதநேயத்திற்கு உதாரணம்னு சொல்லுவாங்க. அப்படி எடுத்த பொழுது அந்த ஆபுத்திரன் அவன் யார் அப்படின்னா, அவன் கையில் அந்த பாத்திரங்களை, பசுவுக்கு ஒரு துன்பம் வந்த உடனே அதை தன் துன்பமாக நினைத்ததுனால அடுத்த பிறவில பசுவனுடைய வயிற்றில் அவன் பிறந்தான். அதனால அவன் பேர் ஆபுத்திரன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னா, மணிமேகலா தெய்வம் ஒரு பாத்திரத்தை கொடுத்துருக்கு. அந்த பாத்திரத்தில் அல்ல குறையாத உணவு வரும். அதை வச்சு அவன் நிலப்படி செய்கிறான். இந்திரனுக்கு இது பிடிக்கல. என்ன பண்ணா, இந்த பயில பூரா சும்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ மழையை பொழிஞ்சாத்தான் இந்த வளம் கூடும், விவசாயம் பார்ப்பான். அப்போ போய் யார்ட்டையும் கையேந்தாமல் இருப்பான்னு சொல்லி மழையை பொழிய அந்த ஆபுத்திரன் பாத்திரத்தை வச்சுட்டு உட்காந்துருக்க. இறப்பார் யாரும் இல்லை. என்ன செய்வது? ஒரு களத்தில் ஏறி போகிறான். ஒரு கட்டத்தில் அந்த பாத்திரத்தை தூக்கி வீசிட்டு அந்த புயலிலே சிக்கி ஆபுத்திரன் இறந்து போகிறான். அந்த பாத்திரம் தான் மணிமேகலை கையில் கிடைக்குது. அது கிடைச்ச நாள் தான் அட்சய திருதியை. அன்னைக்கு போய் தங்கத்தை வாங்கு, நகையை வாங்கு, இதை வாங்கு, அன்னைக்கு அன்னப்பிரசாதத்தை கொடு, அன்னத்தை கொடு. அன்னைக்கு அந்த மணிமேகலை யாரு? அவளுக்கும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. உதயகுமாரன் முற்பிறவியில் பார்த்தீங்கன்னா அவளுடைய காதலன். அவன் இந்த பிறவியில் விரட்டிட்டு வர்றான். விரட்டிட்டு வந்து ஓடி போய் ஒளிஞ்சு, நான் இந்த பிறவியை துறவுக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறேன், எனவே என்னை நெருங்க வேண்டாம் என்று சொல்லி துறவு என்கிற அந்த மனிதனைய அந்த ஆயுதத்தை கையில் எடுக்கிறான். அதனால தான் அவன் துறவியாக மாறுறான்.
துறவியா மாதிரி அந்த பிச்சை பாத்திரத்தை இடத்துல யார்கிட்ட வாங்குறது? கற்புக்கரசியாக இருக்கிற ஆதிரை இடத்துல வாங்குன்னாங்க. ஆதிரைகிட்ட வாங்கி யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு பெண்மணி வர, வித்யாதர பெண்மணி, காயசண்டிகைன்னு அவளுக்கு பேர். அவன் என்ன பண்ணுவான்னா பூலோகத்துக்கு வந்து தன்னுடைய கணவனை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறார். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய நாவல் கனியை சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்கிறார். நாவல் கனியை பறித்து வச்சுட்டு குளிச்சுட்டு வரலாம்ட்டு போயிருக்காரு. அதுக்குள்ள அப்படி மேலே பார்த்துக்கிட்டே வந்தவ படார்னு அந்த கருங்கனியை சிதைச்சிட்டான். சிதைச்ச உடனே அந்த முனிவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நான் எப்படி இன்னும் 14 வருஷம் நான் வந்து உணவு இல்லாமல் இந்த விரதத்தை நான் எப்படி நோக்க போகிறேனோ அந்த பசி, கொடிய பசி உனக்கு வரட்டும், உன் பசி தீராது, அடுத்த 14 வருஷம் கழிச்சு தான் உன் பசி தீரும்னு சொல்கிறான். அப்படி காயசண்டிகை கொடும் பசியோடு அலைகிறான். அலைஞ்ச பொழுது அந்த பசியை தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மணிமேகலை கையில் இருக்க அந்த அமுத சுரபியிலே இருந்து உணவை எடுத்து கொடுக்க அந்த உணவு அவருடைய பசியை தீர்த்தது. அங்கே தான் மணிமேகலுடைய அறப்பணி தொடங்கியது. அப்போ அந்த அறப்பணியை தொடங்கி சிறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உணவு கொடுத்தார். எப்பேற்பட்ட பசிப்பிணி மருத்துவன் அவர். நீங்கள் உலகத்திலே மிகப்பெரியது என்ன தெரியுமா? ஒருத்தருடைய பசியை போக்குவது தான். அந்த பசி தான். நேற்று அந்த கும்பாபிஷேகம் தான் நேற்று முடிஞ்ச உடனே அந்த மக்கள் சொல்லிட்டு போகிறாங்க, இன்றைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம்டா. அப்படியே எனக்கு ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா, அந்த பகுதியில் அவ்வளோ நல்ல சோறு சாப்பிட்டது இல்லை கொடுக்க. சிறு கொஞ்சம் தான் வீடுகள், ரொம்ப பெரிய ஒரு அந்த கோயிலுக்கு வருமானம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மக்கள் ஏதோ குடியிருக்கிறாங்க, ஏதோ பக்கத்தில் விவசாயம் பார்க்குறாங்க, அவ்வளோதான். ஒரு சின்ன ஊர், ஒரு 100-150 வீடு தான் இருக்கும், அதுக்கு மேலே இல்லை. அந்த ஊருக்குள்ளே ஒரு ஐராவதேஸ்வரர் போய் உட்காந்துருக்கிறாருன்னா பாருங்களேன். அப்போ ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஊராக அது இருந்திருக்கணும். அப்போ அந்த மக்கள் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ அவங்க எல்லாரும் சாப்பிட்டு ஒரு 3-4 பந்தியிலே முடிஞ்சிருச்சு. ஏன்னா அவ்வளோதான் கூட்டம். சாப்பிட்டு முடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு சாப்பாடுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதுதான் அன்னசத்திரம் 1000 வைத்தல். அழகாக சொல்கிறார். சாப்பாடு போடுங்க, அதைத்தான் ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. அந்த உணவு கொடுக்கின்ற அந்த அறத்தை மணிமேகலை கையில் எடுத்தார். காப்பி இலக்கியத்தில் தான் இரட்டை காப்பியங்கள் சொல்கிறோம். அறம், பொருள், இன்பம், வீடு. அது மாத்திரம்தான். 4 வகை பொருளை சொல்லணும். சொன்னால் அது பெருங்காப்பியம். அப்படி பார்த்தா சிலப்பதிகாரத்தில் அறம், பொருள், இன்பம் இருக்கிறது, வீடு பேரு இல்லை. ஆனால் வீடு பேரை சொல்லக்கூடிய மணிமேகலை காலத்தோடு தொடர்புடைய காப்பியம் என்பதனால அதை கொண்டு பெருங்காப்பியத்தில் வச்சாங்க. அப்போ சிற்றிலக்கியங்கள் வேற, ஐஞ்சிறுங்காப்பியங்கள் வேற. ஐம்பெருங்காப்பியங்களில் இரட்டை காப்பியம்னா அந்த மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் தான். அப்போ கோவலனுடைய அந்த மனிதநேயம், அவன் சென்ற அந்த பாதை, அவன் நினைக்கிறான் உன்னுடைய கால் வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்திலன்னு போனான் இளங்கோவடிய. கண்ணகியினுடைய பாதை என்னைக்குமே பூமியில் பட்டதில்லை, வீட்டுக்குள்ளேயே இருப்பா, வெளியில் ரோட்டுக்கு வந்ததில்லை. அப்போ பாருங்களேன், அந்த 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 வெம்மை, அந்த அந்த அவருடைய காலில் அந்த வெப்பம் வருதான், அதை நினச்சி வருத்தப்படுறான். எவ்வளோ பெரிய மனிதநேயம் பாருங்க. அப்போ நம்ம கேட்கலாம், இப்போ ஐயா கேட்பார், இப்படி உள்ளவே ஏன் அங்கே போனேன், அப்போ ஒரு பிரச்சனை வருது. அப்போ அந்த இடத்துல அப்போ தவறு செய்கிறான். தவறு செய்வது மனித இயல்புங்கிறான். தவறு செய்வான், தவறு செஞ்சுட்டான், அங்கேருந்து மீண்டு வருகிறான். மீண்டு வந்த பிறகுதான் மனைவியினுடைய அந்த மேன்மையை அவன் உணர்கிறான். உணர்ந்துட்டு அவன் காலை பிடிச்சி பார்க்குறான், வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தல். இந்த பாதத்தை மண்மகளே அறிஞ்சிருக்க மாட்டா, இன்னைக்கு என் பொருட்டு இந்த துன்பத்தை எல்லாம் சுமந்துக்கிட்டு நீ வர்றியே. அப்போ பாருங்களேன், கடுங்கதிர் வெம்மையில் காதலன் தனக்கு நடுங்கு துயரெய்தி நாப்புலர வாடி தன் துயர் காண தகைசால் பூங்கொடின்னு இளங்கோவடிகள் எழுதுறார். கடுங்க வந்துடுது, தெரியல அப்படின்னு சிறப்பு. அது ஒரு நயம். அப்போ காலால் அந்த பாருங்களேன், அந்த கடுங்கதின் வெம்மையில் காதலன் தனக்குன்னா நடுங்கு துயரெய்தி நான் வாருது. இருந்தாலும் கணவனுக்காக போகணும், கணவனை அழைச்சிட்டான். அப்போ அந்த இடத்துல அவன் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதநேய சிந்தனையாளனாக வருகிற பொழுது ஐயா சொன்ன மாதிரி அந்த காலில் இருந்த கொப்புளங்கள் அதெல்லாம் நிச்சயமாக வரத்தானே செய்யும். இன்றைக்கி தானே செருப்பு இருப்பெல்லாம் போட்டு நடத்துகிறான். அப்போ வர்றாங்க அந்த வீதிகளில் வரும்போது மாடல மறியவன் வழி சொல்கிறான், கவுந்தியடிகள்கிட்ட வந்து ஒரு அடைக்கலம். நம்ம பாருங்கள், மதுரைக்கு என்ன சிறப்பு பாருங்கள், யார்கிட்ட அடைக்கலம் கொடுக்குறான் அப்படின்னா,
யாதவர் குலத்தை சார்ந்த மாதரி என்கிற ஆயர் முதுமகளுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த பெண்ணுனால தீங்கு வரல. அப்போ அந்த அம்மாவை என்ன பண்ணுவாளாம், ஆகாத்து ஒம்பி ஆப்பயிரளிக்கும் கோவலர் வாழ்க்கையோர் கொடும்பாடு இல்லைங்கிறான் இளங்கோவடி. அப்போ இந்த கோவலர்கள் யாருன்னா இவங்க தான். இந்த கோவலர்கள் கொடும்பாடு கிடையாது, சாப்பாடு கொடுப்பாங்க. எனக்கு தெரியும், வடக்கு மாசீதியில் நான் முத்துசாரதா ஆஸ்பத்திரியில் எங்கள் அம்மா என்னை பிரசவிக்கிறாங்க, பிறந்திருக்கிறோம். வடக்கு மாசீதி பகுதியில் குடியிருக்கும் போது பிள்ளைச்சோறுன்னு கொடுப்பாங்க. எங்கள் அக்கா வந்து எனக்கு முன்னால் பிறந்தது, போய் பிள்ளைச்சோறு வாங்கிட்டு வரும். எனக்குலாம் ஓரளவுக்கு அடுத்து என் தம்பிகளுக்கு வாங்கும்போது எனக்கு நினைவுக்கு வருது. நான் போய் நின்று அங்கே பிள்ளைச்சோறு கொடுப்பாங்க, தயிர் போட்டு பிசைஞ்சு அல்லது நெய் போட்டு பிசைஞ்சு. யார் கொடுப்பாங்கன்னா அந்த ஆயர் குல பெண்கள் தான் கொடுப்பாங்க, அந்த யாதவர் குல பெண்கள் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கும் அந்த நடைமுறை இருக்குது சில வீடுகளில். அது கொடுப்பாங்க, வரிசையில் நிற்பாங்க, நின்று அந்த உணவை பெற்றுக்கொண்டு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் நெல்லுச்சோறுங்கிறது பெரிய விஷயம். அப்போ அப்படி இருக்கிற சூழலில் அந்த உணவு கொடுத்த அது இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, 5ஆம் திருநாள் அன்னைக்கு அந்த பல்லக்கு தூக்கிட்டு வராங்க பாருங்கள், சீர்பாதம் தாங்கிகள்னு பேர் அவங்களுக்கு. அவங்கள வந்து பல்லக்கு தூக்குறாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது, சீர்பாதம் தாங்கிகள், இறைவனுடைய பாதத்தை தாங்கக்கூடியவர்கள். அதை தூக்கிட்டு வர்றவங்க அங்கே வச்சுருவாங்க. சாயந்தரம் தான் சுவாமி வந்து புறப்பாடாகும். சாயந்தரம் குதிரை வாகனத்தில் புறப்பாடாகும். பகல் முழுக்க அந்த சீர்பாதம் தாங்கிகளுக்கு அங்கே நீர் மோர் கொடுத்து சாதம் கொடுத்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு உணவு கொடுக்கறது இன்றைக்கும் யாதவர் குல பெருமக்கள் தான். இதை சிலப்பதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அந்த முதுமகள்கிட்ட கொண்டாந்து கொடுத்து அடைக்கலமாக கொடுக்குறாங்க. அடைக்கலமாக கொடுத்து அந்த அடைக்கல பொருளாக கண்ணகி இருக்கிறா அப்படின்னா அங்கே மனித நேயத்தினுடைய உச்சம். யார் எவருன்னா தெரியாது. இன்னைக்கு இருந்தால் வீட்டுக்குள்ளே யாராவது அடைக்கலமாக விட முடியுமா சொல்லுங்க? வீட்டுக்குள்ளே அடைக்கலமாக விட முடியாது இன்னைக்கு. என்னங்கம்மா, இங்கே தான் கடச்சனேந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடச்சனேந்தல்ங்கிறது வேற, அதுக்கு பொருள் வேற. ஆனால் செல்லத்தம்மன் கோயில் தான், செல்லத்தம்மன் கோயில் தான் வந்து உட்கார்ந்த இடம்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி மாதிரியே இருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்லத்தம்மன் கோயில் போனீங்கன்னா அது அந்த அம்மனாகவே இருப்பாங்க. அந்த கோயில் இன்றைக்கி இருக்குது. அந்த பகுதியில் தான் வந்து இருந்திருக்கலாம். அது இதுக்கு வந்து இந்த ஆவணங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனால் அந்த பகுதி இன்றைக்கி இருக்கிறத தொடர்பு படுத்தி பார்க்குற பொழுது, நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது நம்ம கற்பாயனை தாண்டின உடனே. அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நாங்கள் தமிழ் மொழி வரலாறுக்காக படப்பிடிப்பு ஒரு 20 நாள் மேற்கொண்டோம். எங்கெல்லாம்னு சொல்லி நாங்கள் போன பொழுது அந்த ஆம்பூர்னு நான் பட்டியலில் கொடுத்துட்டேன். எங்கள் டைரக்டர் கேட்டார், ஆம்பூர்னு கொடுத்துருக்கீங்களா? என்ன இது வந்து இலக்கியத்தில் வருது. ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே பசு கூட்டங்கள் நிறைந்திருக்கும். அதான் எனக்கு ஒரு லீடு தான் உண்டு, போய் பார்ப்போம்ட்டு போகிறோம். காலையில் 6 மணிக்கு ஒரு 500 பசு அங்கே உட்காந்துருக்கு. அந்த ஊர்க்காரங்கிட்ட கேட்டு, இது உங்கள் பசுவானு? இது எங்கள் பசுலாம் கிடையாதுங்க, ஆனால் தினம் வருங்க, வந்துட்டு இப்படியே பிரிஞ்சு போகுங்க. இந்த அதிசயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10-15 வேணால் எங்கே தான் இருக்கும், மித்ததெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி போகுது, ராத்திரி பூரா இளைப்பாருது, காலையில் களைஞ்சு போகுது. அதனால தான் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்குது, அதனால தான் ஆம்பூர்னு அந்த ஊருக்கு வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. பசுக்கள் ஒன்று கூடுகின்ற அந்த ஊர்னு சொல்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அதை போய் பார்க்குற பொழுது அது சான்று, இலக்கியத்தில் இருக்க சான்று பிரகாரம் அது நடந்திருக்குது. இப்பயும் பார்க்குறோம் நம்ம. இப்படி நிறைய பதிவுகளை வச்சுட்டு போயிட்டாங்க நம்முடைய முன்னோர்கள். எல்லாமே பதிவாக வச்சுட்டு போயிட்டாங்க. அதை தேடினாலே போதும், நமக்கு இந்த ஒரு யுகம் பத்தாது, இந்த வயசு பத்தாது. இப்போ நம்ம உட்காந்து படிக்கிற பொழுது, நான் இவ்வளோ நாள் அந்த பக்கம் போகிறேன், செல்லம்பட்டி பக்கம் போகிறேன், இந்த கோயில் நமக்கு தெரியல இல்லை, இப்போ தானே தெரியுது. நீ இதை பற்றி தான் அவங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க, ஐயா இந்த ஊரை கொஞ்சம் பிரபலியப்படுத்துங்கய்யா, அப்படியாவது இந்த சிவன் கோயில் வளமை பெறட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்படி நிறைய கோயில்கள் இருக்கிறது. ஒரு காலத்தில் மனிதநேயத்தோடு செயல்பட்ட மக்கள் இருந்தார், இன்னைக்கு இல்லை. நான் மதுரை ஆதீனத்தை போய் கேட்கலான்னு வச்சுருக்கிறேன். சாமி என்ன தான் பண்ணுறீங்க, ஏதாவது பண்ணுங்க, கோடிக்கணக்கில் வச்சுருக்கிறீங்க, ஏதாவது பண்ணுங்க. இதெல்லாம் முன்னோர்கள் அரசர்கள் எல்லாம் இலவசமாக கொடுத்தது. நீங்கள் வச்சு கணக்கு தான் வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் ஏதாவது செய்யுங்க சாமின்னு சொல்லலாம்னு இருக்கிறேன். நீங்கள் தேவையில்லாத பேட்டிகளை தவிர்த்து விட்டு இதை செய்யுங்க சாமின்னு ஒரு நாள் போய் நேருக்கு நேரம் உட்காந்து ஒரு 10-15 சிவன் கோயில் பட்டியலை கொடுத்து புனரமைங்கன்னு கூட சொல்லலாம்னு இருக்கிறோம். என்ன காரணம்னா, செய்கிறதுக்கு ஆள் இல்லை, பெரிய அளவில் நிதி உதவி இன்றைக்கி இல்லை. அரசாங்கம் ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் நம்முடைய கால பண்பாட்டு பெட்டகங்கள்.
அதெல்லாம் நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சிலப்பதிகாரத்துக்குள்ளே உள்ளே போக போக பார்த்திங்கன்னா நிறைய இது போன்ற விஷயங்கள், நிறைய மனிதநேய சிந்தனைகள் நிறைய இருக்கிறது. அது காப்பிய இலக்கியம் 50 காப்பியங்கள்லையுமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். நம்ம இப்போ சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் நமக்கு எப்படி சொல்லிக் கொடுத்துருப்பாங்களோ அதை பொறுத்து. நீங்கள் சீவக சிந்தாமணி எடுத்தால் அதில் வேறு நுட்பம் இருக்கும். காப்பியங்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, எனக்கு கூட ஒரு வருத்தம் உண்டு. இளங்கோவடிகள் பாண்டியனை இப்படி பழிச்சிருக்கிறாரே, பாண்டியனுக்கு ஏன் இப்படி ஒரு அவச்சொல்லை ஏற்படுத்தி கொடுத்தார், சோழனை புகழ்கிற அதே நேரத்தில் பாண்டியன் நீதி தவறி விட்டான் சொல்கிறாரே அப்படின்னு பார்த்தா அது ஊழ் அப்படிங்கிறதுல கொண்டாந்து வச்சிடுறாரு. அது பாண்டியனுக்கும் அந்த ஊழ் இருந்தது, கோவலனுக்கும் அந்த ஊழ் இருந்தது. அந்த ஊழ் தான் இங்கே கொண்டாந்து விட்டது. ஆனால் பத்தினி பெண்களை சிறப்பு செய்கிற சேரன் செங்குட்டுவன் இருக்கிறான் என்பதை அழகாக சொல்கிறாரு. அங்கே பெண் வழிபாடு தான் இன்றைக்கும் மலையாள தேசத்தில் பெண் வழிபாடு தான். பெண்ணுக்கு தான் அங்கே மரியாதை, பெண்களுக்கு தான் அங்கே சிறப்பு, எல்லாமே நடக்கிறது. அது சேரன் செங்குட்டுவன் இமயத்திலிருந்து கல்லெடுத்து வந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்படி இலக்கியத்தில் நிறைய மனிதநேய சிந்தனைகள் பரவி கிடக்கிறது. தொடர்ந்து வருகிற வாரங்களிலே ஒவ்வொரு இலக்கியத்துக்களும் என்னெல்லாம் பொதிந்து கிடக்கிறது என்று கொஞ்சம் கொஞ்சம் நுனிப்புள் மேய்ந்து கொண்டே போகலாம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பிறவில நம்ம செய்யணும், இப்போ நம்ம அனுபவிக்காட்டி அடுத்த பிறவில தொடரும். ஆமாம், ஆமாம்.